அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான ரவா பொங்கல் 10 நிமிஷத்தில் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரவா பொங்கல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரவா நல்லா வறுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கோங்க. ரவா சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நம்ம உப்புமாக்கில் எந்த அளவுக்கு வறுப்போமோ அதே அளவுக்கு ரவா நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ரவா நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம 1.5 கப் ரவா எடுத்தோம் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்தோம்னா தான் கரெக்டாக இருக்கும். 3ல் 1 பங்கு நம்ம பருப்பு சேர்த்துக்கணும். பருப்பையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்க வேணாம். வாசனை வர வரைக்கும் செவக்கிற வரைக்கும்லாம் வறுக்க வேணாம். பொங்கலுக்கு நம்ம லைட்டாக வறுத்தோம் அப்படின்னாலே போதும். இப்போ பருப்பும் வறுப்பட்டதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பாசிப்பருப்பை குக்கரில் வேக வச்சு கூட பண்ணலாம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேனில் வேக வச்சு செய்யும்போது தான் அதோடய டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிங்க அப்படின்னாலே போதுங்க. பாசிப்பருப்பு ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடும். பருப்பை அதிக நேரம் வறுத்துறாதீங்க. நம்ம லைட்டாக வறுத்தோம் அப்படின்னா தான் கரெக்டான பக்குவத்தில் உங்களுக்கு வெந்து வரும். பொங்கலும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பருப்பு நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. நீங்கள் அந்த 10 நிமிஷத்தில் அடிக்கடி இடையில கலந்து விட்டுக்கோங்க, அடியில் பிடிச்சிடாமல். இப்போ பருப்பு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இது கூட 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1.5 கப் ரவாக்கு 4.5 கப் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். 3 பங்கு தண்ணி சேர்த்துக்கணும். நீங்கள் 1 கப் ரவா எடுத்திங்க அப்படின்னா 3 கப்பு தண்ணி சேர்க்கணுங்க. நம்ம 1.5 கப் ரவா எடுத்ததுனால 4.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு கூடவே அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா இப்போ கொதித்து வரட்டும். பருப்பு இது போல் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க ரவாவை ஆட் பண்ணிக்கலாம். ரவா எப்போதுமே நம்ம சேர்க்கும் போது தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கணும். அப்போ இது போல் நல்லா தூண மாதிரி சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு கட்டி பிடிக்காமல் நல்லா சூப்பராக வந்துடும். எப்போதும் ரவா வச்சு ஒரே மாதிரி நம்ம உப்புமா செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம பொங்கல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் இது நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ ரவா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷத்துலேயே இது போல் ரவா நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சோன்னா ரொம்பவே நல்ல வாசமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 இன்ச் அளவுள்ள இஞ்சி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. பொங்கலுக்கு நம்ம தாளிக்கிற ஐட்டம்னா ரொம்ப முக்கியங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 7-8 போல் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிய விடணுங்க. நம்ம ரொம்ப சீக்கிரமாக எடுத்து பொங்கலில் சேர்த்துடக்கூடாது. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு அந்த ஓசையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம பொங்கலில் சேர்க்கணும். அப்போ இந்த பொங்கலோட வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஓசைலாம் அடங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அதுக்குள்ளே கொஞ்சமாக நல்லா பொடியாக கட் பண்ணால் மல்லி இலைகளை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பு எடுத்து நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பபிள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு சுவையான ரவா பொங்கல் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ரெடி ஆயிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக இந்த பொங்கல் கூட கெட்டியான தேங்காய் சட்னியும் சாம்பாரும் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரவா பொங்கல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.